இந்த படத்தோட ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா, ஜப்பானோட ஃப்ளாகுன்றது பார்த்தீங்கன்னா இருக்கும். அத பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா, அது என்ன நாப்கின் மாரி இருக்கே சொல்லிட்டு வந்து கலாய்ச்சிடுவாங்க. இத அங்க சோல்ஜர் இருந்தது பார்த்தீங்கன்னா கேட்டுரும். அவன் கேட்டு, "ஏய் இங்க வா" அப்படின்னு சொல்லிட்டு வந்து, "என்ன எங்க ஃப்ளாகே நீ வந்து கலாய்க்கிற? அது எவ்வளோ வருஷம் பழமையான ஃப்ளாக்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா, நம்ம ஹீரோயின முட்டி போடன்னு தந்து சொல்றாங்க வெயில்ல. பின்னாடி ஷார்ப்பான வந்து பார்த்தா கட்ட மாரி தந்து வச்சுட்டு, எங்க சோல்ஜர்ன்னு தந்து வருவாரு. அதுவரைக்கும் நீ இருக்கணும் அப்படி சொல்லி தந்து, அவர் வந்து பார்த்தீங்கன்னா, அது ஓரமா வந்து நின்னுட்டு வந்து நம்ம ஹீரோயின் முடி ஓட்ட பார்த்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினும் வந்து பார்த்தா நிற்கிறாங்க. எப்படி பார்த்தாலும் 12 மணி நேரமா வந்து முட்டி போட்டுக்கிட்டே தள்ளி இருக்காங்க. பின்னாடி சாயாம அப்படியே இருக்காங்க. அங்க இருக்கிறவங்க ஒருத்தவங்க வந்து பார்த்தா, "எம்மா ரொம்ப நேரம் நிக்கிறா தண்ணி குடுப்போம்" சொல்லிட்டு வந்து குடுக்குறாங்க. அங்க இருக்கிற சோல்ஜர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, "தண்ணிலாம் எதுவுமே குடுக்கக்கூடாது. இங்கேருந்து போ" அப்படி சொல்லி தந்து அந்த ஆன்ட்டிய அமுச்சு வச்சுடுறாங்க. நம்ம ஹீரோயினும் இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் தொடர்ந்து தந்திருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அங்க அந்த சோல்ஜர்ஸ் தந்து வர்றாரு. வந்து ஒரு கத்தி எடுத்து நம்ம ஹீரோயினோட தலைய தந்து டக்குன்னு தந்து வெட்டுறாரு. அங்க இருக்கிற மக்கள் எல்லாமே தந்து செம்மையா தந்து பயந்துடுறாங்க, ஆச்சரியமாயிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் நமக்கு காட்டுறாங்க. வெளில வந்து பார்த்தா ஹீரோயினோட தலையெல்லாம் தந்து வெட்டல. அவங்களோட முடி மட்டும் தான் தந்து கீழே விழுந்திருக்கு. "உன்னுடைய தைரியம் எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. ஆனா இதுக்கப்புறம் நீ இந்த மாரி பேசக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து பார்த்தா உயிரோட விட்டுட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு.